ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். யோசுவாவுக்கும் பயம் வந்திருக்கும் இல்லையா? மோசே மரித்த பிறகு எவ்வளோ ஒரு திகில் இருந்திருக்கும் பாருங்க அவனுக்கு. அவ்வளோதான், மோசே இனிமே பார்க்க முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நான் மோசையோட இருந்தது போல உன்னுடன் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். கரெக்டா அந்த பயப்படுற நேரத்தில் இதுக்கப்புறம் போக முடியுமா, சமாளிக்க முடியுமா, வாழ முடியுமா, வெற்றி எடுக்க முடியுமான்னு நினைக்கிற நேரத்தில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்புறம் 6ஆம் வசனம், பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். வாக்குத்தத்தத்தினுடைய எஃபெக்டை பார்த்தீங்களா? அவனை தைரியமாக்கும்படி வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கும்படி நீ இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தேசத்தை பங்கிடுவாய். ஏன் இதை காமிக்கிறேன்? அப்போ எப்படிப்பட்ட ஒரு எஃபெக்ட் உண்டாகணும் நமக்கு? இந்த வாக்குத்தத்தத்தை நாம நம்புவோமானால் பயம் போய்விடும், நீங்கிவிடும். அதுக்கு பதிலா ஒரு திட மனது உண்டாயிடும். நல்லா கவனிங்க, இந்த வாக்குத்தத்தத்தை நம்புவோமானால் நமக்கு பயம் போயிடும், திட மனது உண்டாயிடும். அப்படின்னா பயம் இருக்குதுன்னா இந்த வாக்குத்தத்தத்தை நாம நம்பலன்னு தான் அர்த்தம். இந்த வாக்குத்தத்தத்தை தெரிஞ்சிருக்கலாம், மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கலாம், வீட்டில் தொங்கலாம், ஃபோனில் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் பயம் இருக்குதுன்னா இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம நம்பவில்லை. அதான் ரொம்ப சிம்பிள். நம்பினோன்னா பயம் இருக்காது, அதுக்கு பதிலா திட மனது, தைரியம் இருக்கும். அதனால தான் வாக்குத்தத்தம் தெரிஞ்சால் பத்தாது, அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், வாயத்திறந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதை தியானிக்க வேண்டும், கற்பனை செஞ்சு பார்க்கணும். சர்வ வல்ல தேவன் என்னோட இருக்கிறார்னா எதை சந்திக்க முடியாதுனால இந்த யுத்தத்தை போட முடியாதா, ஜெயிக்க முடியாதா? அப்படி கற்பனை செஞ்சு பாருங்க இல்லையா? நம்முடைய இமேஜினேஷன், கற்பனையை விசுவாசத்துக்கு என்று பயன்படுத்த வேண்டும். கற்பனையை என்னென்னத்துக்கோ பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 20,000 எண்ணம் வருதுன்றாங்க. என்னதான் எண்ணம் வருதோ இல்லையா? என்னென்னத்தையோ யோசித்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கிட்டு இதை புரட்டி புரட்டி யோசிக்கணும். கர்த்தர் என்னோட இருந்தா இந்த சத்ருவுக்கு என்ன பண்ணுவார்? கர்த்தர் என்னோட இருப்பாரானால் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னா அப்போ நான் இந்த சவாலை எப்படி மேற்கொள்ளலாம்? நிச்சயமாக மேற்கொள்வேன். எப்படி மேற்கொள்வேன்னு கற்பனை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. ஒட்டு மொத்தத்தில் அந்த பயம் நீங்கிற வரைக்கும், அந்த திட மனது வர வரைக்கும் இதை விடாதீங்கன்றேன். ஏன்னா அப்போதான், அதுக்கப்புறம் தான் இந்த வாக்குத்தத்தத்திலிருந்து பயனடைய முடியும் இல்லையா?